இருக்கும். அந்த மண்ணை நல்லா காய போடுவாங்க. என்ன செய்வாங்க? காய போட்டு அதை நொறுக்கி அதை ஒரு சின்ன சின்ன இதாக மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்ல பவுடர் மாதிரி நொறுக்குவாங்க. என்ன செய்வாங்க? பவுடர் மாதிரி நொறுக்கி அதை சலிச்சு அதில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் அதை குழச்சி அப்புறம் அதை ஊற வச்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் பானை செய்வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க செய்கிற பானை கொஞ்சம் இவ்வளோ திக்னஸாக இருக்கும். அதில் முள் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? நெருப்பு வச்சு சுட்டதுக்கப்புறம் அந்த முள் இருந்துச்சுன்னா அது ஓட்டையாயிரும். அதுக்கப்புறம் அதை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த குயவன் எப்படி அந்த மண்ணை தேடி தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறாரோ அதே போல பரம குயவனாகிய நம்முடைய தேவன் நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாருன்னா தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் யார் சொல்லுங்க? தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள்.